ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்த்தேன். அதனால் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்கள் எல்லாேருக்கும் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ப்ளாயி ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. அது யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் கவர்மெண்ட் போஸ்ட்டில் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் சில ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இது நான் சொன்ன மாதிரி இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. யார் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட் போய்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க்கு, என்ன ப்ராசஸ், இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பாருங்கள், பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னொன்று அசிஸ்டண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பயங்கரமான வேக்கன்சிஸ்லாம் இருக்குது. இதான் அது அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் இபிஎஃப்ஓன்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு விதமான போஸ்டிங்கு. பட் எலிஜிபிலிட்டி செலெக்ஷன் க்ரைட்டீரியா ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ரெண்டுத்துக்குமே நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம். ஏதாவது டிகிரி படிச்சிருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ரெண்டு தான் மெயினாக. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி காமர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு எடுக்கிற சான்ஸ் ஜாஸ்தி. இல்லை உங்களுக்கே சாய்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போக போக உங்களோட ப்ராசஸில் தெரியும். பட் இப்போதைக்கு 2 விதமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. 2 விதமான போஸ்டிங்க்கு. அந்த 2 விதமான போஸ்டிங்க்கு அவங்க அந்த ஏஜ் க்ரைட்டீரியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி சேம் தான். அசிஸ்டன்ட் கமிஷனர் பேர் மாதிரியே கொஞ்சம் பே அதிகமாக இருக்கும். லெவல் 10 பே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸர் லெவல் 8 பே. மற்றபடி செலெக்ஷன் க்ரைட்டீரியா எல்லாமே சேம் தான். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அதுதான் மெயின். அப்புறம் டியூட்டிஸ் என்னென்ன, இது எந்த மாதிரியான போஸ்ட்டு, குரூப் ஏ போஸ்டிங், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப் ஆர்கனைசேஷனை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுதான் பேசிக் ஐடியா. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு செப்பரேட் செக்ஷனில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 18 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப் டு 5 years ஏஜ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ஆர்மிலாம் இருந்தாங்களா, அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுவும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். அப்புறம் எந்த மாதிரி இது டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. ப்ரொபேஷன் 2 years. ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ப்ரொபேஷன் 2 years இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பர்மனெண்ட் ஆஃபீஸர். ஓகே, 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று சிஆர்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் இன்டர்வியூ. சிஆர்டி டெஸ்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, ரிட்டன் டெஸ்ட். அதாவது உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 hours டெஸ்ட்டு. எல்லா கொஷனுக்குமே ஈக்குவல் மார்க் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸு. ஹிந்தியில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். ரெண்டுமே ஒரே பேப்பரில் இருக்கும். டிப்பிக்கல் யூபிஎஸ்சி பேப்பர் மாதிரி தான். ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 ஆஃப் த மார்க். அதாவது நீங்கள் இப்போ ஒரு கொஷனுக்கு 1 மார்க் அப்படின்னா 0.33 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங்க தப்பாக போட்டிங்கன்னா. அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியன் எக்கானமி, கான்ஸ்டியூஷன் அண்ட் கவர்னன்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மேக்ஸ் எபிலிட்டி, அதுக்கப்புறம் லேபர் லாஸ், இண்டஸ்ட்ரியல் லாஸ், சோஷியல் செக்யூரிட்டி. இதெல்லாம் இபிஎஃப்ஓக்கு ரொம்ப தேவைப்படுற டாபிக்ஸு. அப்புறம் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், இன்சூரன்ஸ், அப்புறம் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி ஒரு 9 to 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிலபஸ்ஸு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த இபிஎஃப்ஓ எக்ஸாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் வரும். அதில் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட்டேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று ரிட்டன் டெஸ்ட், சிஆர்டி டெஸ்ட். செகண்ட் இன்டர்வியூ. 2தோட மார்க்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு போட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. 2தோட ரேஷியோ 75-25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 மார்க்குக்கு கடைசியில் 100 மார்க்னா 75 மார்க் ரிட்டன் டெஸ்ட்லையும் 25 மார்க் இன்டர்வியூலையும் எடுத்து அது மூலிமா யார் அதிக மார்க்கு ரேங்க் மெரிட் லிஸ்ட்டில் வராங்களோ ஆல் இண்டியா ரேங்கிங்கில் அவங்கள எடுத்துப்பாங்க. கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. 50 and above ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு 45 and above, எஸ்சி எஸ்டிக்கு 40 and above. இதெல்லாம் தான் கட் ஆஃபு.
அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 சென்டர் நான் பார்த்தேன். சென்னை, கோயம்புத்தூர் 2 சென்டர் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு பக்கத்தில் பெங்களூர் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ். 78 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 2 போஸ்டிங் சொன்னேன். அந்த 2 போஸ்ட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர் வந்து நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டோட கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அப்பெண்டிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், அதோட ஃபார்மேட், அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா அதை எப்படி நீங்கள் அப்பெண்டிக்ஸில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் மூலமாக அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு சொல்லி அது டீட்டெயில்ஸ்லாம் அந்த அப்பெண்டிக்ஸில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் அப்ளிகபிள், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும். அது அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ரிலாக்ஸேஷன்ஸ், நீங்கள் வந்து எக்ஸ்ஆர்மியாக இருந்தீங்கனாலோ, இல்லை டிசேபிள்டாக இருந்தீங்கனாலோ, இல்லை SC ST OBCயில் இருந்தீங்கனாலோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். அப்புறம் மினிமல் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி எந்த டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 50 ருபீஸு. அப்புறம் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 50 ருபீஸு. ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 25 ருபீஸு. அப்புறம் இந்த SC ST டிசேபிள்ட் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபீ எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்செஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்ஆர்மி கேண்டிடேட்ஸ், அப்புறம் ஆல்ரெடி கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம், டிசேபிள் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஆல்ரெடி டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது இங்கே இருக்குது. ரொம்ப பெரிய டிஃபென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடியே பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால. அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் டிசேபிள் கேண்டிடேட்ஸ் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. டெஃப் அண்ட் டம்ப், டுவார்ஃபிசம், இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறது தான். அதெல்லாம் படிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறது இருந்தால். அப்புறம் ஹவு டு அப்ளை, இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.upsconline.nic.in. இங்கே போனீங்கன்னா இங்கே கமிஷன்ஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் FAQs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். என்னென்ன வேணும்னு அவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்லோடிங் த ஃபோட்டோகிராஃப், நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி URNன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து நீங்கள் இப்போ தான் முதல் தடவை எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி எதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அங்கே கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் OBCயாக இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுலேயே வந்து நான் கிரிமி லேயர் அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்ஸு. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃப்ஸ், சிக்னேச்சர், இதெல்லாம் ஜென்ரிக் தான். மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரிக் தான். நீங்கள் ஏதாவது சீட்டிங் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் தப்பான டாக்குமெண்ட்டோ இல்லை எக்ஸாம் அப்போ ஏதாவது சீட்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்ற எல்லாமே ரொம்ப ஜென்ரிக் தான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி இங்கே இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஐடி கார்டு. அதான் ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அவ்வளோதான். மற்ற எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் வந்து August 18th. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்பெண்டிக்ஸில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எப்படி ஃபில் பண்ணுறது ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பெண்டிக்ஸில் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா EPFOன்றது வந்து ஒரு பக்கா சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நீங்கள் வந்து நல்ல ஜாப் செக்யூரிட்டி வேணும், உங்களுக்கு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இது வந்து ஆல் இண்டியா ஜாப். நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயுமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அதில் எங்கே வேணால் போடுவாங்க. ஆனால் கண்ட்ரியோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியடும் டெல்லியில் தான் இருக்கும் மோஸ்ட்லி.
ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் ட்ரைனிங் பீரியட் டெல்லியில் தான் இருக்கும். டெல்லியில் ஏதாவது ஒரு ஏதாவது பெரிய இதில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருப்பாங்க. அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் எங்கே வேணால் போடலாம். அந்த ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங்கும் நீங்கள் எங்கே வேணால் போடலாம். இந்தியாவில் எந்த மேஜர் சிட்டிஸில் எங்கே வேணால் போடலாம். அதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் எங்கே வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி ரொம்ப நல்ல சேலரி அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, யூபிஎஸ்சி மாதிரியோ இல்லை டிஃபென்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது சிலபஸ் வந்து ரொம்ப அதுக்கு கம்பேர் பண்ணும்போது சிலபஸ் ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான் இது. ஸோ நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.